உங்கள் பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள் துடிக்கிறோம். அரை நூற்றாண்டு கால திராவிட ஆட்சியில் தீந்தமிழின மக்கள் தீந்து போனார்களடா. உன் மண்ணு போச்சு, உன் வளம் போச்சு, உன் நலம் போச்சு, உன் மொழி போச்சு, உன் கலை போச்சு, உன் இலக்கியம் போச்சு, உன் பண்பாடு போச்சு, உன் பாரம்பரிய வேளாண்மை போச்சு, நாசமா போச்சு நாடு. பேரானடா இது தமிழ்நாடு. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடடா. என் அன்புக்குடன் பிறந்தவர்களே, இனிமேலாவது இதை புரிந்து கொண்டு இந்த ஆட்சியை தூக்கி வீசணும். மற்றவனுக்கு இது வெறும் தேர்தல், நமக்கு இது போர், இது புரட்சி. அதை நீ புரிஞ்சுக்க. போர், இது புரட்சி. காசு இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை இந்த 50 ஆண்டுகளாக இந்த அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக உருவாக்கி வச்சிருக்கு. காசு இருக்கிறவன் தான் ஆட்சி செய்ய முடியும்னு. ஒவ்வொருத்தனும் சொல்றான் 32,000 கோடி ஒதுக்கிட்டாங்க, ஒருத்தன் சொல்றான் 30,000 கோடி ஒதுக்கிட்டாங்க. நமக்கு 30,000 ரூபாய் கூட காசு இல்ல. ஆனாலும் நம்மளும் 234 தொகுதியிலும் போட்டி போடுறோம். ஏன்? ஜனநாயகத்தில் எல்லாரும் இந்நாட்டின் மன்னர்கள் என்று யார் பாடுறா? யாரு சொல்றா? பேரறிஞர் அண்ணா. அதை நம்ம நிரூபிப்போம். எல்லாரும் இந்நாட்டின் மன்னர்கள், உழைக்கும் மக்கள், அன்னாரங்காட்சிகள், பண்டா பராரிகள், ஏழை பிள்ளைகள், ஏழை கூலிகளின் பிள்ளைகள் நாங்கள். ஆண்டாண்டு காலமாக உழைத்து உழைத்து எத்தனையோ உதவாக்கரைகளுக்கு சோற கொடுத்துட்டு ஒரு ஓலை குடிசையில ஓட்ட சட்டியில 4 பருக்கையை போட்டு சாப்பிட்டு கொடுக்கிற ஏழை எளிய மக்களின் பிள்ளைகள் நாங்களும் இந்த மண்ணில் அரசியல் செய்யலாம், தலைவராகலாம் என்று நிரூபிப்போம். அது நம்மால முடியும். இவங்களுக்கு வாக்கு கொடுத்து இந்த வலிமையை கொடுத்தது யாரு? வானத்தில் இருந்த தேவதூதனா? நம்ம தாளப்பனும், நம்ம அக்கா கட்சி, நம்ம மாமா மச்சனும், நானும் நீனும் போட்ட ஓட்டு தானடா இந்த கருணாநிதிக்கு வான் உயர அதிகாரம், இந்த ஜெயலலிதாவுக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு, அற்ப விஜயகாந்துக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி. இந்த நிலத்தில் ராமதாஸ் திருமாவளவனை விட பெரிய தலைவரா? 4 நூற்றாண்டு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக நின்ற திருமாவளவன் ராமதாஸை விட விஜயகாந்த் பெரிய ஆளா? இந்த நிலத்திலே இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய இந்த நமது ஐயா நல்லகண்டு இன்னைக்கு ஆற்று மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற அந்த புரட்சியாளனுக்கு இல்லாத தகுதி விஜயகாந்துக்கு வந்துட்டதா? அப்போ எதை பார்த்து வாக்கு செலுத்துறோம்? எதை சிந்தி எதை பார்த்து பகுத்து தெளிந்து எதுக்கு வாக்கு செலுத்துறோம்? அப்ப 1000 2000 காசுக்கா? கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாடா? மான தமிழ் பிள்ளைகள் இல்லையா? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நம்ம பிறக்கலையா? மான தமிழச்சி மாறல பால் குடிக்கலையா? அந்த பால்ல வீர ரத்தம் ஓடலையா? எத்தனை நாளத்துக்கு, எவ்வளவு நாளத்துக்கு, எத்தனை நாளத்துக்கு அடிமையா இருந்து சாவது? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், நான் இந்துவாக பிறந்து விட்டேன், அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது, ஆனால் சாகும்போது நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று. அதை போலவே அன்பு மக்களே, நாம் ஒவ்வொருவரும் முதுமையேற்க உறுதி ஏற்க வேண்டும். நாம் அடிமை தமிழ் தேசியத்தின் பிள்ளைகளாக பிறந்து விட்டோம், ஆனால் நமது இறப்பு உரிமை பெற்ற விடுதலை பெற்ற தமிழ் தேசியத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் சொல்லுகிறான், பிறப்பு ஒருவனுக்கு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு எப்போதும் சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று. அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். என்ன கேப்பா, நீ பயப்படவே மாட்டியா அப்படின்னு? என் பரம்பரைக்கே கிடையாது பயப்படுறது.